வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஎஸ்ஆர் பழைய ரெக்கார்டுகள் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி இதில் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் யூஸராக இருந்தால் லாகின் பண்ணி போயிடலாம். புது யூஸர்னால் நியூ யூஸர்னால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் போகணும். உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய பெயர், உங்கள் தந்தையோட பெயர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, கேப்சா, சென்ட் இமெயில் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணி இதில் திருப்பி என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணதுனால நான் இப்போ உங்களுக்கு என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இதில் உள்ள லாகின் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே இந்த அக்கௌண்ட் இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓல்டு செட்டில்மெண்ட் ரெக்கார்டு தான் அந்த ஓஎஸ்ஆர் ரெக்கார்டுங்கிறது. அடுத்து இனாஃபேர் ரெஜிஸ்டர்னு இருக்குது. மூணாவது கேட்வே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இதில் அந்த டிஸ்ட்ரிக்ஸ், தாலுக்கா, வில்லேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அப்போது இருந்ததை கொடுத்துருக்காங்க. 1897 உள்ளது. இதில் இன்க்ளூட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது டிபார்ட்மெண்ட்லாம் ஃபுல்லாக அதில் இருக்குது. அவர் கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. இதில் எல்லா ரெக்கார்டும் இந்த மாதிரி இந்த ப்ரீ புக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் ரெக்கார்டை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுடைய மாவட்டத்தை கிளிக் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தஞ்சாவூரை செலக்ட் பண்ணுறேன். தாலுக்கா பார்த்திங்கன்னா நான் பட்டுக்கோட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய தாலுக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வில்லேஜில் ஆவிக்கோட்டையை செலக்ட் பண்ண போகிறேன். வில்லேஜில் நீங்கள் உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆவிக்கோட்டையை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஓஎஸ்ஆர் ரெக்கார்டு வந்துருச்சு. இதில் ஓப்பன் ஆகிருக்கு. கிளிக் பண்ணாக்கா அந்த பிடிஎஃப் ஃபைல் லோட் ஆகும். இந்த ஓஎஸ்ஆர் ரெக்கார்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆவிக்கோட்டையை தலைமை கிராமமாக வச்சு தான் இந்த ஓஎஸ்ஆர் நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கிராமத்தோட பேர் இருக்குது. அதில் ஆவிக்கோட்டை, கீழக்குறிச்சி, நெம்மேலி, அண்டமி, மோவூர், இந்த 5 கிராமத்தோடதே இதில் கொடுத்துருக்காங்க. இது தலைமை கிராமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவிக்கோட்டை. அந்த ஆவிக்கோட்டை கிராமத்தை தலைமை கிராமம் வச்சு தான் இந்த கிராமத்தோட சர்வே நடந்திருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கிராமமாக இருந்ததுனால 5 கிராமத்தையும் ஒரே சர்வேயாக பண்ணியிருக்கிறாங்க, ஆவிக்கோட்டை தலைமை கிராமமாக வச்சு. இதில் பார்த்திங்கன்னா அந்த எஃப்எம்பி இருக்குது பார்த்திங்களா, எஃப்எம்பி மேப்பு. இது ஆவிக்கோட்டை அந்த கிராமத்தை சுற்றி உள்ள மேப்பு இது.
அந்த நம்பர் பார்த்திங்களா, சர்வே நம்பர், அந்த நம்பர் 15 ஆவிக்கோட்டை 1896 இது சர்வே நடந்திருக்கு. அந்த டேட்டில் வருஷத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ யார் சர்வே பண்ணா அப்படிங்கிற அந்த பேரும் கொடுத்துருக்காங்க. அதில் நரசிம்ஹாலு, டிவி நரசிம்ஹாலு அப்படிங்கிறவர் தான் இதை சர்வே பண்ணியிருக்காங்க. இதில் பட்டாதாரர் பெயர்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வே நம்பர் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பூவலூர் கிராமத்தை செலக்ட் பண்ணுறேன். இந்த பூவலூர் கிராமத்தை செலக்ட் பண்ணது அந்த OSR ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கிராமம் பெரிய கிராமமாக இருக்கும் போல இருக்குது. அதனால் இந்த ஒரே கிராமத்தை மட்டும்தான் இதில் சர்வே பண்ணியிருக்காங்க. வேறு எந்த சின்ன சின்ன கிராமங்கள் இதில் சேர்க்கப்படலை. இந்த OSR நீங்கள் செக் பண்ணும்போது சில கிராமங்கள் பேர் இருக்காது, சில கிராமங்கள் நிறைய கிராமங்கள் பேர் இருக்காது. அப்படின்னா நீங்கள் உங்கள் கிராமம் வரலன்னு நினைக்க வேண்டாம். உங்கள் கிராமம் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தலைமை கிராமமாக ஒரு கிராமத்தை சேர்த்து அதன் மூலம் மற்ற சின்ன சின்ன கிராமத்தை அதோடு சேர்த்து தான் அவங்க இந்த OSR ரெக்கார்டை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதை ஒவ்வொன்றா செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிராமம் எதில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்தெந்த கிராமம் பேர் இதில் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிராமத்தோட பேர் வரும். அடுத்து இனா பெயர். IFR ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், பார்ப்போம். இதுலேயும் செலக்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் எல்லா கிராமத்தோட பேரும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எல்லா கிராமத்தோட பேரும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய கிராமத்து பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம் இந்த ரெக்கார்டை. நான் பள்ளத்தூர் கிராமத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து நான் ஆவிக்கோட்டை கிராமத்தை செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் ஆயிடுச்சு, பார்ப்போம். நான் அந்த கிராமத்தோட ரெக்கார்டு இனா பெயர் ரெக்கார்டு வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா கிராமத்தோட ரெக்கார்டும் அதில் இருக்குது. நீ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிராமத்தோட ரெக்கார்டு அதில் இருக்கும்.
கேட்வே ரெக்கார்ட்ஸ்னு இருக்குது. இதில் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கவர்மெண்ட் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் ஏதோ இதில் வச்சுருக்காங்க போல இருக்குது. இதில் ஏதோ புக்கு இது மாதிரி சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.